ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாருக்கும் அப்படியே சரியாக நடந்துடுறது இல்லையே என்கின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு உண்மையிலே இருக்குங்க. அதற்கான ஒரு விளக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜோதிடத்திற்கு 3 காரணிகள் அப்படியே துல்லியமாக தேவை அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவோம். என்ன அப்படின்னு சொன்னால், பிறந்த நாள், தேதி, மாதம், வருடம், அதை போலவே மணி, பிறந்த இடம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிறந்தது என்னைக்குன்றது நல்லா தெரியும், எந்த இடத்துல பிறந்தோன்றது நல்லா தெரியும். ஆனால் இந்த மணி நேரம் அப்படிங்கிறது துல்லியமாக தெரியாது. காலையில் ஒரு 10 மணியை போல் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி அந்த ஜோதிடர் 10 மணிக்கு ஒரு ஜாதகத்தை குறித்து கொடுத்துருப்பார். உண்மையிலேயே அந்த ஜாதகர் 9:50க்கு பிறந்திருக்கலாம், 9:40க்கு பிறந்திருக்கலாம். ஏன்னா போகிறவங்க போலன்னு தான் சொல்லுவாங்க. இப்போது தான் ஒரு 10-5 வருடங்களாக நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரே நேரத்தை காட்டக்கூடிய செல்ஃபோன் எல்லாருடைய பாக்கெட்டில் இருக்கே தவிர 30-40 வருடங்களுக்கு முன்பாக பிறந்தவர்கள் எல்லோருக்குமே சரியான துல்லியமான நேரம் கிடையாது. என்னுடைய வாட்சில் ஒரு நேரம் காட்டுனா உங்கள் வாட்சில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன காட்டும். அல்லது நேரம் பற்றிய விழிப்புணர்வுகள் அப்பெல்லாம் கிடையாது. ஜோதிடத்திற்கு பிறந்த நேரம் என்பது மிக துல்லியமான ஒரு தேவை. ஒரு 10:10க்கு பிறந்திருக்கின்ற ஒருவர் 10:20க்கு பிறந்ததாக கணக்கு வச்சோம்னா அப்படியே லக்னம் மாறி போயிடும். இந்த லக்னம் என்பது தான் தலையாயது என்பதை இந்த ஜோதிட விளக்க பகுதியில் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். ஆகவே ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் தான் குழந்தை எப்போது பிறந்தது என்பதை குறிக்கிறார்களே தவிர, மற்றவர்கள் எல்லாரையும் பார்த்திங்கன்னா டாக்டர் கொடுத்த டைம் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் மருத்துவமனைகளில் பிரசவம் பார்க்கின்ற டாக்டர் குழந்தையுடைய நேரத்தை துல்லியமாக குறித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பது தாங்க உண்மை. ஒரு ஜோதிட நம்பிக்கை உள்ள டாக்டராக இருந்தால் அடாடா பாவம் இந்த குழந்தைக்கு பிறந்த நேரத்தை கரெக்டாக கொடுத்துடணுமே அப்படின்னு வேணால் கொடுப்பார். சுத்தமாக ஜோதிட நம்பிக்கை இல்லாத அல்லது ஜோதிடத்தின் மீது வெறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு அதை பற்றிய ஒரு கவனங்கள் சர்வ நிச்சயமாக இருக்காது. நாம் தான் குழந்தையுடைய பிறந்த நேரம் இது துல்லியமானதா என்பது அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டுமே தவிர, பிரசவ அறைக்கு வெளியில் இருப்பது அல்லது யார்ட்டையாவது நர்ஸுக்கிட்ட சொல்லி வச்சிடுறது, குழந்தை பிறந்த உடனே எனக்கு வெளியில் சொல்லுங்கம்மா என்கின்ற மாதிரியாக இருக்க வேண்டுமே தவிர, டாக்டர் கொடுத்த நேரம், அவர்கள் எழுதி கொடுத்த நேரம் எல்லாம் உண்மையா அப்படிங்கிறத ஏதாவது ஒரு தெரிஞ்ச டாக்டர்கிட்டே நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க சர்வ நிச்சயமாக சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, மெதுவாக எல்லா வேலையும் முடித்து விட்டு நாங்கள் இதில் கையெழுத்து போடும்போது அந்த ஷீட்டில் இது பண்ணும்போது அப்போது தான் ஞாபகம் யார்ட்டையாவது கேட்டு, ஏமா அந்த குழந்தை எப்போம்மா பிறந்தது, ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா, 1 மணி நேரம் இருக்குமா, 10:15 போடுமா, 10 போடுமா அப்படின்ற ஒரு நேரம் தானே தவிர, எந்த ஒரு பிறந்த நேரத்தையும் நீங்கள் துல்லியமாக கொடுக்காத வரை அந்த லக்ன சந்தியில் ஒருவேளை பிறந்திருக்கின்ற அமைப்பு இல்லை, லக்னம் மாறிப்போனாலோ ஏதாவது ஒரு கிரகம் மாறிப்போனாலோ அப்போது சொல்லக்கூடிய பலன்கள் துல்லியமாக இருக்காது. ஐயா உடனே நம்ம துல்லியமான நேரம் கொடுத்தா எல்லாரும் சரியாக சொல்லிடுறாங்களா அப்படின்னு நம்ம எதிர்கேள்வி ஒன்று கேட்டோமே. ஆனால் ஜோதிடர்கள் எல்லோருமே ஒரே மாதிரியான அனுபவம் உள்ளவர்களோ ஒரே மாதிரியான ஞானம் உள்ளவர்களோ கண்டிப்பாக கிடையாது. இதனால தான் வெவ்வேறான ஜோதிட பலன்கள் கண்டிப்பாக வெவ்வேறு ஜோதிடர்களால் சொல்லப்படுகின்றன என்பது உண்மை. நான் அடிக்கடி சொல்வதை போல ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று வச்சுக்குவோம். அப்போ அந்த 40 பேரையுமே நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதில் ஒருத்தர் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பார், அதில் ஒருத்தர் 3rd ரேங்க் எடுப்பார், அதில் ஒருத்தர் 30வது ரேங்க் எடுப்பார். கடைசி பெஞ்சு மாணவர்கள்னு ஒரு 4 பேர் எப்போவுமே எல்லா வகுப்புலையும் இருப்பாங்க. அதை போலத்தான் ஜோதிடர்களிடையுமே புத்திசாலியான ஞானமுள்ள ஒரு மாதிரியான எதையும் டக்கென்று கிரகித்து கணிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். சற்று சுணக்கமாக அல்லது பலன்களை தவறாகவே சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடர்களாகவே இருப்பார்கள். ஆகவே நாம் தான் அதற்கேற்றாற் போல தகுதி வாய்ந்த ஒரு ஜோதிடர்களை பார்ப்பது அல்லது அதற்கேற்றாற் போல நம்ம அந்த அமைப்பை அமைத்துக் கொள்வது என்று அமைவு இதனுமே தவிர, மற்றபடி ஜோதிடர்களை குறை சொல்வது என்பதும் இந்த இடத்துல சரியாக வராது என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.